It's the beginning of the year, so there's a lot of announcements. Thank இது you for bearing வருஷத்தின் with us. ஆரம்பம் ஆகியனால அறிவிப்புகள் நிறைய இருக்கும். This morning, இந்த காலை வேளையில we are blessed to have a dear friend, இன்றைக்கு நம் மத்தியில நம்முடைய நண்பர் ஒருவர் இருக்கிறாரு. Reverend Selvin Chetty from South Africa. ரெவரண்ட் செல்வன் செட்டி தென் ஆப்பிரிக்காவில இருந்து He's வந்திருக்கிறாரு. here with his wife. ஒரு மனைவியோடு வந்திருக்கிறாரு. Last year they were here with us. So போன வருஷம் நம்மோடு வந்திருந்தாங்க. okay, you remember him? How many you remember? ஞாபகம் Remember? இருக்குங்களா? Okay, praise, okay. So, hey, you don't remember? Maybe need you see 3-4 times before they get 3-4 முறை before பார்த்தாதான் they உங்களுக்கு ஞாபகம். chop the face in their brain. அவங்க மூளையில அவருடைய முகத்தை வந்து சாப் பண்ணி வச்சிருப்பாங்க. Okay. Selvin has been in ministry for many years, பாஸ்டர் செல்வின் ஊழியத்துல பல வருஷங்களா இருக்கிறாரு. and we have the privilege of knowing him over the past few years. பல வருஷங்களா இவரை அறிந்திருக்கிறோம். For the past few years. சில வருஷங்களா இவரை அறிந்திருக்கிறோம். And we are blessed to have him with us this morning. அவர் நம்மோடு இருப்பதுல சந்தோஷம். Shall we invite him to come and share the word of God this morning? தேவனுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். Shall we welcome him? அவர் வரவேற்போம். பாஸ்டர் ஜான் மொழிபெயர்ப்பாரு. ஆனா தென் ஆப்பிரிக்காவில் இருக்காரு. அவர் ஒரு ஆந்திராக்காரரு. குந்தூர் அவருடைய ஊரு. நெல்லூர் அவருடைய ஊரு. அவருடைய தலைமுறைலாம் அங்கதான் இருக்கிறாங்க. இவர் ஆப்பிரிக்காவில் இருக்கிறாரு. அவங்கெல்லாம் நெல்லூர்ல இருக்கிறாங்க. சொந்தம் தான். சரி. Well, it's a joy and a privilege for me to greet you today in the wonderful and glorious name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்திலே நம்ம இங்கே கூடும்போது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை இன்பம். Happy New Year to you all. புது வருஷ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. I still have a few more days before you can still say Happy New Year. After January, you've got to March till December. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது புது வருஷம் வாழ்த்துகளுக்கு. அதுக்கு பிறகு எல்லாம் பழையதாயிரும். My humble respects and honor to the apostolic father of this church and this city. இந்த பட்டணத்துக்கும் இந்த சபைக்கும் அவருடைய அன்பின் வாழ்த்துக்கள், தாழ்மையின் வணக்கங்கள். Dr. Simon Chandran, I honor him and respect him very highly. எல்லாரும் துதியும் அவருக்கு. நல்லா சொல்லணும். நம்மள சொல்றதே நல்லா இருக்காது. If I live here a little more longer, I will preach in Tamil. இன்னும் கொஞ்சம் நாட்கள் இங்க இருந்தாங்க தமிழ்லயே பேசுவாரு. ஒரு கை கொடுப்போமா? தமிழ் வரும், பேசினா விளங்கும், கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம். I said to the pastors in India, if I could only preach in Tamil, you can't catch me. ஐயோ, இந்தியாவில் இருக்கிற பாஸ்டர் சொல்லிருக்காரு, இன்னும் அவர் தமிழ் மாத்திரம் பேசினா அவர் பிடிக்கவே முடியாது. Oh, how we lost our heritage in South Africa. I wish I just enjoyed the worship. There's such a deep sense of meaning and feeling when you worship in Tamil. என்ன ஒரு ஆசீர்வாதம் நீங்க ஆராதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை எல்லாம் இங்கே இருந்து. I'm the only one in my family that speaks a bit of Tamil. அவருடைய குடும்பத்துல அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் தமிழ் பேசுவார். Very high Tamil. செந்தமிழ், உயர்ந்த தமிழ். வரியா, போறியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, அதான் தெரியும். இது கொச்ச தமிழ், இது எல்லாரும் பேசலாம். Hallelujah. And I also want to appreciate Pastor Joseph Vijayan for inviting me to come and minister and also to open this door to this great man of God. Pastor John, Pastor Vijayan அவர்களுக்கு நன்றி கொடுக்கிறேன். இந்த வாசலை அவர் திறந்து நம்ம சபைக்கு வருவதற்கு அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். I have printed, I'm the first South African to have written 2 books in Tamil. முதல் தென் ஆப்பிரிக்கா மனிதர் 2 தமிழ் புத்தகங்களை எழுதியிருக்கிறார். I'm the first African to have written 2 books in Russian. அதே சமயத்துல முதல் தென் ஆப்பிரிக்கா மனிதர் ரஷ்யாவின் மொழியிலும் எழுதியிருக்கிறார்.
ஒரு This, புஸ்தகம். this is my 17th book. இது தன்னுடைய 17வது புஸ்தகம். Tithing, is it relevant for today? தசமபாகம் இந்த நாளுக்குரியதா, இன்றைக்கு தற்காலிகத்துக்கு அது உள்ளதா என்று சொல்லி. What's your response? உங்களுடைய பதில் என்ன? Let me ask you again. மறுபடியும் கேட்கிறார். Tithing, is it relevant for today? தசமபாகம் இன்றைக்கு உரியதா? The Lord laid upon my heart to write this book கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் இந்த பாரம் வைத்தார், இந்த புஸ்தகத்தை எழுதுவார். because I'm a kingdom man. காரணம் அவர் ராஜ்யத்தின் மனிதர். The Bible says money answers all things. வேதம் சொல்லுகிறது பணம் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும். The devil knows money is the propeller for the kingdom. பிசாசுக்கு தெரியும் காசே தான் கடவுளோட சொல்லி அது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அது உரியது. But the church doesn't know it. ஆனா சபைக்கு அது தெரியாது. That is why there's so much of anti-tithe sentiments going on the media. ஆகினால்தான் இன்றைக்கு மீடியாவில பிரபலமா இருக்கிறது தசமபாகத்தை எதிர்ப்பதற்கு. Some terrible people have taken the picture of Miles Monroe, Billy Graham, and through AI they generated as if they are speaking against tithing. சிலர் என்ன செய்திருக்கிறாங்கன்னாக்கா டாக்டர் பில்லி கிராம், பிறகு மெர்லின் மன்ரோ, அவர் மைல்ஸ் மன்ரோ அவரு, பிறகு இந்த ஏஐ இந்த இவங்களெல்லாம் எடுத்து தசமபாகத்துக்கு விரோதமாக எதிர்ப்பாக பேசுறதாக. Do you know one of the biggest enemies of the church is not the devil? இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா சபைக்கு எதிராக இருக்கிற பெரிய சத்ரு யாரு? பேய் இல்ல, பிசாசு இல்ல. Not the devil. He's not the biggest enemy of the church. அவன் சபைக்கு பெரிய சத்ரு கிடையாது. The biggest enemy of the church is ignorance. இந்த பெரிய சத்ரு யாருனாக்கா நம்முடைய அறியாமை தன்மை. The Bible says in Hosea chapter 4 and verse number 6. Hosea chapter 4 and verse number 6. ஓசியா 4:6. My people perish for the lack of knowledge. என் ஜனங்கள் அறிவில்லாமல் அழிந்து போறாங்க. Because you have rejected knowledge, God says, I have rejected you. நீங்கள் அறிவை தள்ளி போட்டதுனாலே நான் உங்களை தள்ளி போட்டேன் என்று சொல்லுகிறார். Because God is knowledge. காரணம் கர்த்தர் அறிவு உடையவர். He says in Jeremiah chapter 24 and verse number 7. எரேமியா 24 I will give you a heart to know me. நான் உங்களுக்கு இருதயத்தை கொடுப்பேன், அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். That I am your God and you are my people. நான் உங்கள் தேவன், நீங்கள் என்னுடைய ஜனங்கள். When you don't study the word of God and don't have the knowledge of God, தேவனை அறியாமல் அவருடைய வார்த்தையை you will not be a victorious Christian, you will be a defeated Christian. நீங்கள் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவராய் இருக்க மாட்டீங்க, ஆனால் தோத்து போன கிறிஸ்துவர்களாய் இருப்பீங்க. My encouragement is for everyone to get this book. அவருடைய உற்சாகம், ஆலோசனை, எல்லாரும் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். There are 7 interactive chapters in this book. இதுல 7 அதிகாரங்கள் நம்மோடு பேசக்கூடியதா இருக்கும். When did tithe start? எப்பொழுது தசமபாகம் ஆரம்பித்தது? They say now we under grace, we not under law. இப்ப சொல்லுவாங்க பாருங்க, மக்கள் இன்றைக்கு நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறோம், நம் நியாயப்பிரமாணத்தின் கீழாக இல்லை. But do you know that tithing became a revelation to Abraham 430 years before Moses got the law? உங்களுக்கு தெரியுமா, மோசே பிரமாணத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக 430 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். Back in Genesis chapter number 14. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். Abraham comes back from the slaughter of kings. ஆபிரகாம் ஒரு யுத்தத்தை ஜெயித்து வருகிறாரு. He is faint and he is weary, almost dying. களைத்து போய் சாகர நிலையில் இருக்கிறாரு. He meets Melchizedek. அவர் மல்கிசேதேக் அவரை சந்திக்கிறார். Melchizedek sets before him bread and wine. மல்கிசேதேக் அவருக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கிறார். Immediately it became a revelation to Abraham. உடனே ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. He took 1/10 of everything that he had and he gave to Melchizedek. அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு இருக்கிற எல்லாவற்றிலும் 10ல ஒரு பாகம் கொடுக்கிறார். Who is this Melchizedek? யார் இந்த மெல்கிசேதேக்? He seems to be a mystery man. அவர் ஒரு மர்ம மனுஷனா இருக்கிறார். Without father, without mother. அப்பா அம்மா துவக்கம் இல்லாமல். In the book of Hebrews chapter number 7, எபிரேயு 7ஆம் அதிகாரத்திலே the Bible says, and Melchizedek was made in the likeness of Christ.
அங்கே சொல்லப்படுகிறது மெல்கிசேதேக்கு வந்து கிறிஸ்துவின் சாயலாக படைக்கப்பட்டார். In other words, he was a foreshadow of the Christ. ஆகையால் நாம் பார்க்கிறோம் அவர் வந்து கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருக்கிறார். So Melchizedek said before Abraham, the father of all nations. மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் அவர் தேசங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறவர். Gave him bread and wine. அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கிறார். In the new covenant, புதிய உடன்படிக்கையில somebody said before us, bread and wine. நமக்கு முன்பாக ஒருவர் இதை செய்தார், அப்பமும் திராட்சை ரசமும். Who is he? யார் அவர்? He is the God of this world. இந்த உலகத்தின் தேவன். He is Jesus Christ. இயேசு கிறிஸ்து. He said, unless you eat of my body and drink of my blood, you have no life in you. இயேசு சொல்கிறார், என் மாம்சத்தையும் என் இரத்தத்தையும் நீங்கள் குடிக்கலனாக்க உங்களுக்கு ஜீவன் கிடையாது. This book will give you knowledge which the devil cannot steal from you. இந்த புத்தகமானது உங்களுக்குள்ள அந்த அறிவை திருட முடியாது. Many Christians today believe AI and all of these anti-tithe sentiments. They don't have the knowledge of God. நிறைய கிறிஸ்தவங்க இந்த ஏஐ இவங்கெல்லாம் இந்த தசம பாகத்தை எதிர்த்து இருக்கிறாங்க. Did you ever ask yourself this question? உங்களை நீங்களே இந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? Why is the tithe 10%, not 5% or 25%? ஏன் இந்த தசம பாகம் 10%, ஏன் சொல்லக்கூடாது 5% அல்லது 20 என்று சொல்லி? I spoke to many of my pastor friends. நிறைய பாஸ்டர் நண்பர்களோடு பேசினார். I said, did you ever ask yourself why? உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டீங்களா ஏன் என்று சொல்லி? You know, when we don't know, we must ask God. ஒன்னு தெரியுங்களா, உங்களுக்கு தெரியலனாக்கா ஆண்டவரை கேளுங்க. The word of God is not for explanation, it's for revelation. தேவனுடைய வார்த்தை விளக்குவதற்காக அல்ல, அது வெளிப்பாட்டுக்காக. Hallelujah. Hallelujah. So I asked the Holy Spirit, Lord, why 10? ஆகியனாலே பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஆண்டவர் ஏன் ஆண்டவரை 10? The Holy Spirit gave me 10 revelations as to why the tithe is 10%. ஆண்டவர் வந்து 10 விளக்கங்கள் சொன்னார் ஏன் 10%. Let me just give you one example. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். In the book of Ruth, chapter number 4. ரூத் 4ஆம் அதிகாரத்தில். The Bible says to us that Boaz comes to redeem a Moabitess by the name of Ruth. நம்ம அங்கே பார்க்கிறோம் போவாஸ் என படிக்கின்றவர் ஒரு மோவாபிய மனுஷியாகிய ரூத்தை மீட்க வருகிறார். Ruth represents all nations of the earth. ரூத் யார் சார்பு? உலகத்துள்ள சகல ஜனங்கள். She is not a Jew. அவள் ஒரு யூதன் அல்ல. She is a mixed breed. அவள் வந்து ஒரு கலப்பணமான, she is a Moabitess. அவள் வந்து ஒரு மோவாபிய மனுஷி. But Boaz comes out of the lineage of the Jewish tribe. ஆனால் போவாஸ் நாம் பார்க்கிறோம் யூத கோத்திரத்திலிருந்து வருகிறார். He comes to redeem her. அவளை மீட்டெடுக்க வருகிறார். The question is this: it was not in the culture of the day. இது வந்து அந்த நாளினுடைய கலாச்சாரத்தின் அல்ல. A Jew will not marry a non-Jew. ஒரு யூதர் வந்து ஒரு யூதர் அல்லாதவரை திருமணம் செய்ய மாட்டார். That's why he is called a kinsman redeemer. ஆகினால்தான் சொந்தக்காரர் என்று சொல்லப்படுகிறது, மீட்கப்படுவதற்கு. Normally a covenant is cut between two people. இப்பொழுது அந்த உடன்படிக்கை 2 பேருக்குள்ளாக செய்யப்படும். A marriage is a covenant. திருமணமானது ஒரு உடன்படிக்கை. One man, one wife. ஒரு மனுஷன் ஒரு மனைவி. I know other people think they are blessed, they got 2 wives and 3 wives. சிலர் நம்புவாங்க 2, 3 மனைவியர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. Look at me. அவரை பாருங்க. One wife, I lost all my hair. ஒரு மனைவி இருக்கிறதெல்லாம் இறந்து போய் மொட்டையா இருக்கிறது. சொட்ட. என் பேரை சொல்லுவா, பாப்பா முடிக்க என்ன ஆயிடுச்சு? பேரன் கேட்ட சத்தா ஏன் அந்த முடியெல்லாம் உங்களுக்கு இல்ல? இப்போ one wife, ஒரு மனைவி, எல்லாம் போய். So a covenant is between 2 people. ஆகினாலே உடன்படிக்கை 2 பேருக்குள்ளாக. Stay with me, I'm taking you somewhere with this. கூட இருங்க, எடுத்துட்டு போக போறேன். The Bible says this covenant of marriage between Boaz and Ruth. வேதம் சொல்கிறது போவாஸ்க்கும் இந்த ரூத்துக்கும் உள்ள அந்த உடன்படிக்கை. Ruth chapter number 4. ரூத் புத்தகம் 4ஆம் அதிகாரம். Boaz calls for 10 elders of the city to come and oversee this covenant. போவாஸ் என்ன செய்கிறார்? 10 மூப்பர்கள் அந்த பட்டணத்தில் உள்ளவர்களை அழைத்து இந்த உடன்படிக்கையை காண. This is a powerful revelation you got to catch. இது வந்து ஒரு வல்லமையான ஒரு வெளிப்படுத்துதல். 10. The Bible says to us, he calls for 10 men. வேதம் சொல்லுகிறது 10 புருஷர்களை அழைக்கிறார். This is what happens. A child is born to them.
அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. That child's name is called Obed. அந்த குழந்தையினுடைய பேர் வந்து ஓபேத். Out of Obed, Jesse is born. ஓபேத் மூலமாக எஸ்ஸி பிறக்கிறான். Out of Jesse, David is born. எஸ்ஸியின் மூலமாக தாவீது பிறக்கிறான். And out of the lineage of David, Jesus is born. அந்த வம்ச வரலாறுல இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். Boaz is called the kinsman redeemer. போவாஸ் வந்து சொந்தக்காரர்களுடைய மீட்பர் என்று சொல்லப்படுகிறது. But Jesus is called the redeemer of the world. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து உலகத்தின் இரட்சகராக அழைக்கப்படுகிறார். Do you see why 10 men had to oversee that covenant? கவனிச்சீங்களா ஏன் 10 பேர்கள் அந்த உடன்படிக்கை அவர்கள் சாட்சியா நிற்க வேண்டும்? When you understand tithing, தசமத்தில் நீங்க அறிந்து கொள்வீங்கன்னா it connects you to the covenant of God. இது வந்து தேவனுடைய உடன்படிக்கையோடு அது இணைக்கப்பட்டிருக்கு. ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? புரியுதா? Covenant tithing connects you to the covenant of God. தசமபாகம் தேவனுடைய உடன்படிக்கையோடு அது இணைந்திருக்கிறது. God says, I am God, there is none like me. ஆண்டவர் சொல்கிறார், நான் தேவன், என்னை போல் யாரும் கிடையாது. Jeremiah chapter 32 verse 27. எரேமியா 32:7 என்ன சொல்லுகிறது? I am God, is there anything too hard for me? நான் தேவன், என்னால் கூடாத காரியம் எதுவும் உண்டா? You got to read this book. It's going to open your understanding of how you can be connected with the covenant. And do you know, we can change, but God never changes. நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும், அப்பொழுது நீங்கள் உணர்வீங்க தேவனுடைய காரியங்கள் மாறாது. When you study this book and you practice what it says, the blessings of heaven will come upon you. இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி வாசிக்கும் போது நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. Hallelujah. Hallelujah. My dear wife, அவருடைய அன்பு மனைவி, girlfriend of 48 years, 48 வருஷம் உள்ள காதலி, wife for 47 years, 47 வருஷம் மனைவியா இருக்கிறாங்க, mother for 43 years, தாயாக 43 வருஷம் இருக்கிறாங்க, mother to many sons and daughters in the kingdom. தேவனுடைய ராஜ்யத்துல தாயாக பலருக்கு இருக்கிறாங்க. She is my safety net. அவங்க தான் அவருடைய பாதுகாப்பு வலை. That's why I take her all over the world with me. ஆகினால உலகம் எங்கும் எடுத்துட்டு போறாரு. When I was a businessman, I was the only businessman taking his wife and going. அவர் ஒரு வியாபாரியா இருக்கும்போது அவர் ஒருத்தர் தான் அவருடைய வியாபாரத்துக்கெல்லாம் அவரை கொண்டு போவார். They say, why you take your wife? ஏன் உன் மனைவியை கொண்டு வரேன்னு கேட்பாங்க. She is my safety net. ஏன்னா அவங்க தான் பாதுகாப்பு வலை. She is also my covering as I am hair covering. அவர்கள் தான் அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு. Come darling, come say hello. Come. ஒரு சில வார்த்தைகள் அவங்க சொல்லுவாங்க. I greet you all in the wonderful name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறாங்க. I'm honored to be here this morning. இந்த காலையில் இங்க இருப்பதிலே அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. I want to thank our dear pastor, our dad, நம்ம பாஸ்டருக்கு அப்பாவுக்கு நன்றி for allowing us to come here this morning and to bring God's word to you. இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் இன்றைக்கு கொண்டு வருவதற்கு I bring you greetings from Jesus, Hope of the Nations, from South Africa, Durban. தென் ஆப்பிரிக்காவிலிருந்து அவர்கள் வர அந்த வாழ்த்துக்களை கொண்டு வராங்க. We know God is all over at the same time, because we know the God that you serve here is the same God that we serve in South Africa. நாம் அறிந்திருக்கிறோம், நாம் இங்கே ஆராதிக்கிற தேவன் உலகமெங்கும் தென் ஆப்பிரிக்காவிலும் அவர் ஆண்டவராயிருக்கிறார். I am here with my youngest son and his wife and my grandson. அவர்கள் தங்களுடைய கடைசி மகனோடு பிறகு பேரப்பிள்ளையோடும் வந்திருக்கிறாங்க. And my little baby can even speak in Tamil. அவருடைய குழந்தை வந்து பாருங்க தமிழ்லயும் பேசும். He wants to imitate his grandfather. அவங்களுடைய தாத்தாவை பின்பற்ற ஆசைப்படுறான். You know, it's such a joy to just come here and to bring God's word and just be with every one of you here this morning. என்ன ஒரு சந்தோஷம் இங்க வந்து தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவது. I pray in 2026 that God will shift you into a new dimension. அவருடைய விசுவாசம் 2026 உங்களை அனைவரையும் ஒரு புதிய
வழிக்குள்ளாக கொண்டு வருவார். We're not going to be in the shallow waters, but we're going to go into the deeper waters. நம்ம ஆழமில்லாத ஆற்றில் அல்ல, ஆழமான ஒரு ஆற்றிலே கொண்டு போக முடியாது. And we know God is here to save each one of you. ஆண்டவர் இங்கே நம்ம எல்லாரையும் ரட்சிக்க வந்திருக்கிறார். We pray that every day will be a better day for you. எங்களுடைய ஜெபம் உங்களுடைய ஒவ்வொரு நாளும், even if you are going through discouragement, going through disappointment, know that you can focus on Jesus. நீங்கள் சோர்வில கடந்து போனாலும் சரி, அல்லது ஒரு துக்கத்துல கடந்து போனாலும் சரி, make him to be the center of everything. அவரை உங்களுடைய வாழ்க்கையின் முக்கிய மையமாக நீங்கள் வைத்துக் கொள்ளும்போது, I pray this morning you're going to be blessed to the servant of God. ஆகினாலே அவருடைய ஜெபம் தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. As much as this time difference from South Africa to Malaysia, he never slept at all. தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்த மலேசியன் நாட்டினுடைய நேரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர்கள் தூங்கவே இல்லை. Because the word of God is burning within him inside, so he wants to give it to you today. காரணம் என்னன்னாக்கா, தேவனுடைய வார்த்தை அவருக்குள்ளாக எரிந்து கொண்டிருக்கிறது. அதை உங்களிடத்தில் கொடுக்க விரும்புகிறார். I pray that you'll open your hearts, open your minds and begin to receive that which the Lord has for you today. ஆகினால அவருடைய ஜெபம் உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய மனதையும் திறந்து கொடுப்பீங்கன்னாக்கா, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறதை கொடுப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. ஐயா, இந்த புக் உனக்கு. ரொம்ப நன்றி. Okay, God bless you. Just going to speak to you for a few minutes. ஒரு சில நிமிடங்கள் உங்களோட பேசுகிறேன். முதலாவது இந்த அழைப்பு பாஸ்டர் விஜயன் கொடுத்தாரு. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது நான் அல்ல, பாஸ்டர் ஜான் தான். அவர் தான் சரின்னு சொன்னார். எனக்கு அவர் தான் எல்லாத்துக்கும் அவர் முக்கிய காரணம் பாருங்க. Praise the Lord. Thank you, Pastor John. I appreciate you too. Amen. Amen. I'm not going to keep you long. உங்களை ரொம்ப நேரம் அறுக்க வைக்கல. I just want to bring you a word of encouragement for 2026. 2026 ஆண்டுக்கு ஒரு உற்சாக வார்த்தை உங்களுக்கு கொண்டு வர இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Wouldn't it be a great thing one day? அதாவது ஒரு நாளிலே இப்படியாக இருக்க கூடுமானால், when God makes you a well of living water. ஆண்டவர் உங்களை ஒரு ஊற்று நதியாக உங்களை மாற்ற முடியும். There are some people that come into our life. சில மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில வந்து போயிருக்காங்க. The moment they come to our door, you think again, oh, this person is coming. Once again, when some people come to visit you, உங்களை யாராவது சந்திக்க வந்திருப்பாங்க, you say, oh, that person again. ஓ, மறுபடியும் அதே அவரே தான் நான் சொல்லுவாங்க. But other people come. ஆனா மற்றவங்க வரும்போது, your door is wide open. வாசல் திறந்து இருக்கிறது. Because they carry something inside of them. காரணம் ஏதோ ஒன்று அவங்க சுமந்து கொண்டு வராங்க. Do you know every one of us, God has deposited something inside of us. உங்களுக்கு தெரியுமா, தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்று வைத்திருக்கிறார். Jesus said in John chapter 7 verse 37. இயேசு சொல்கிறார் யோவான் 7:7ல, on that great day of the feast, Jesus stood up and he said, அந்த பிரதான நாளிலே ஆண்டவர் எழுந்து சொன்னார், if any man thirst, let him come unto me and drink, and of the waters that I shall give him, out of his innermost belly shall flow rivers of living water. ஒருவன் தாகமா இருந்தால் என் அண்டையிலே வர கடவன், அவனுக்குள்ளாக ஜீவ நீர் ஊற்று புறப்பட்டு வரும். Hallelujah. யோவான் 7:37. Let me ask you to do something today. இன்றைக்கு ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன். Take your hands and place it on your stomach. உங்களுடைய கையை எடுத்து உங்களுடைய வயிற்றின் மேலே வைத்துக் கொள்ளுங்க. Say, Lord, ஆண்டவரே, make me a well. நான் ஒரு ஜீவ ஊற்றாக இருக்க, make me an oasis. என்னை ஒரு பாலவனமாக மாற்ற. If anybody is thirsty, யாராவது தாகமா இருந்தால், if anybody is hungry, யாராவது பசியா இருந்தால், let there be something in me that will satisfy them. எனக்குள்ளாக இருக்கிறது அவர்களுடைய பசியை தீர்க்கட்டும். Hallelujah. Hallelujah. Turn with me please in your Bibles to the book of Psalms chapter number 1. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். It's a very famous psalm. Everyone knows it by heart. நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், எல்லாருக்கும் மனப்பாடம். In my meditation I just recite it, close my eyes and recite it. அவருடைய தியான வேளையில அவர் அப்படியே மனப்பாடமாய் அதை சொல்லுவார். I said if anybody needs a recipe for living a godly life, they must read Psalms chapter 1. யாருக்காவது தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ரெசிபி வேணும்னாக்கா
இந்த சங்கீதம் ஒன்றை வாசி. It will establish you as a man and a woman of God. நீங்கள் தேவனுடைய மனுஷனாக மனுஷியாக அது உங்களை உறுதிப்படுத்தும். David is writing these words. தாவீது ராஜா அந்த சங்கீதத்தை எழுதுகிறார். Blessed is a man that does not walk in the counsel of the ungodly, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், nor stands in the way of sinners, nor sits in the seat of the scornful. பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், But his delight is in the law of the Lord, and in his law doth he meditate day and night. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, He shall be like a tree planted by the rivers of water. இரவும் பகலும் அவருடைய He shall bring forth fruit in its season. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் His தியானமாய் leaves also shall not wither. அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் And whatever he does shall prosper. இலை உதிராத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் But the wicked are not so. துன்மார்க்கரோ அப்படி அல்ல. They are like the chaff that the wind drives away. காற்றுக்கு பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். Therefore the wicked shall not stand in the judgment of the righteous, ஆகினால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் nor sinners in the assembly of the righteous. பாவிகள் நீதிமான்களின் வழியிலும் சபையிலும் நிலை நிற்பதில்லை. For the Lord knows the way of the righteous, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். but the way of the wicked shall be destruction. துன்மார்க்கரின் வழியோ அழியும். I want to entitle my message to you today, இன்றைக்கு அவருடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு, How to live naturally, supernaturally. இயல்பாக எப்படி நாம் இயற்கைக்கு அப்பாலாக நம்ம வாழ முடியும். How to live naturally, supernaturally. இயற்கையாகவும் இயற்கைக்கு அப்பாலாகவும் எப்படி வாழ்வது. Success in life demands that we have an operational manual. அதாவது உலகத்திலே வெற்றிகரமாக வாழ்வதற்கு நமக்கு ஒரு புத்தகம் இருக்க வேண்டும். It's important for you to understand there's got to be laws and precepts that establishes us in the kingdom. தேவனுடைய ராஜ்யத்திலே நமக்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. Without establishment there is destruction. உறுதிப்படாமல் நமக்கு அலைக்கலைப்பு இருக்கும். Whenever you buy an electrical appliance, நீங்கள் எப்பயாவது ஒரு எலக்ட்ரிக் ஜாமான் வாங்குனீங்கனாக்கா, you'll always find an instruction manual inside. எப்பொழுது நீங்க அங்க பாப்பீங்க எப்படி அதை ஆபரேட் பண்ணுவது. I normally don't look at the operating manual. பொதுவாக அவர் அதை பார்ப்பது கிடையாது. You know why? ஏன் தெரியுங்களா? I think I know everything. எனக்கு அவருக்குள்ள ஒரு எண்ணம், எனக்கு எல்லாம் தெரியும். I will try it and I will plug it and I will try it and then it doesn't work. அவர் வாங்கி கொண்டு போயிட்டு பிளக்ல போட்டு தட்டி விடுவாரு, வேலை செய்யாது. Immediately I'll find that little piece of paper inside that box. ஆகில அவர் என்ன செய்வாருனாக்கா, அந்த பாக்ஸ்ல உள்ள அந்த சின்ன அந்த விளக்குறையை பார்த்து, The manufacturer says for optimum use, read the instructions. அதை உண்டாக்கினவர் சொல்லுவாரு, நீங்கள் கூடுதலான ஒரு பிரயோஜனத்துக்கு அந்த புத்தகத்தை படிங்க. After you read the instruction, you will be able to operate properly. அத படித்து முடித்த பிறகு அப்புறம் உங்களுக்கு தெரியும் பாருங்க, புரியும் எப்படி அதை வேலை செய்வது. In the absence of not knowing the knowledge of the manufacturer, the apparatus will not work. அதாவது அதை உற்பத்தி செய்த அவருடைய புத்தகத்தை வாசிக்கணும்னாக்க நமக்கு ஒன்றும் தெரியாது. Whenever a computer malfunctions, கம்ப்யூட்டர் சரியா வேலை செய்யலனா, they say go to the reset button. அங்க என்ன சொன்னாக்கா, அதை ஆரம்பிக்கிற பட்டனை அமுக்கணும்னு. If you don't know how to go to the reset button, they say refer to the operator's manual. அந்த ஆரம்பிக்கிற பட்டனை உங்களுக்கு தெரியலனாக்கா, அதில் என்ன சொன்னாக்கா, அந்த புத்தகத்தை வாசின்னு. God wants every one of us to operate in the optimum that He created us. தேவன் என்ன விரும்புகிறாரு, நம் கூடுமான அளவிலே நம்ம செயல்படுவதற்கு தேவனுடைய புத்தகத்தை வாசி. You are not just an earthly fleshly person. நீங்கள் இந்த உலகத்தின் மாமிசமான ஒரு மனுஷி அல்ல. You are a spirit being. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனிதர். Did you hear what I said? கேட்டீங்களா சரியா? The Bible says in John 4:24, யோவான் 4:24 சொல்லுகிறது, God is spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். They that worship Him must worship Him in spirit and in truth. அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். So who are you? ஆகில் நீங்க யாரு? You are also a spirit being. நீங்களும் ஒரு ஆவியின் மனுஷன் தான். When God says in Genesis 1:26, let us make man in our likeness and our image, ஆதியாகமம் 1:26 சொல்லுகிறது,
ஒரு மனுஷன் நம்முடைய சாயல உருவாக்குவோமாக என்று So சொல்லுது. if God is spirit, He made you as spirit. தேவன் ஒரு ஆவியா இருப்பாருன்னா நாமும் ஒரு ஆவிதான். You got to understand this. நீங்கள் இதை அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். Therefore, in John chapter number 3, ஆகினால யோவான் 3ஆம் அதிகாரத்துல he says to Nicodemus, you must be born again. நிக்கோதேமை பார்த்து சொன்னார், நீ மறுபடியுமாய் பிறக்க வேண்டும். You got to be born of the water and of the நீ spirit. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டும். That which is flesh, மாம்சமானது மாம்சமாய் that which is இருக்கும், spirit is spirit. ஆவியானது ஆவியாயிருக்கும். Marvel not, I said unto you, you must be born again. மறுபடியும் சொல்லுகிறேன், ஆச்சரியப்படாத, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். The question is this: கேள்வி இது, why did God put such a demand on Nicodemus to be born again? ஏன் ஆண்டவர் நிக்கோதேமை பார்த்து இப்படி சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும்? Because all life in the flesh dies, but life in the spirit never dies. காரணம், மாம்சத்துல உண்டான எல்லா மனுஷனும் செத்து போவாங்க, ஆனா ஆவில உண்டான மனுஷன் சாக மாட்டான். God has set eternity in your heart and my heart. தேவன் தம்முடைய நித்தியத்தை நம்முடைய இருதயங்களிலே வைத்திருக்கிறார். One day this flesh will let us down and it will die. ஒரு நாள் இந்த மாம்சம் உன்னை கைவிடும், அது But the செத்து போகும். spirit will never die. ஆனால் ஆவியோ சாகாது. That spirit goes on to be with God. அந்த ஆவியானது தேவனோடு போய் இருக்கும். If you are saved, you say, welcome. If you are saved, He will welcome you into His presence. நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கனாக்கா அவர் உங்களை வரவேற்பார். To those that are not saved, He'll say, depart from me. ரட்சிக்கப்படாதவங்க தேவன் சொன்ன, என்னை விட்டு அகன்று போங்க. So the spirit can inhabit one of two places. ஆகிய இந்த ஆவியானது ரெண்டுல ஒரு இடத்துல இருக்க வேண்டும். In heaven in the presence of God, ஒன்று பரலோகத்திலே தேவனோடு கூட, or in the lake of fire that was never meant for humanity. அல்லது அந்த அக்கினி கடல் அது உங்களுக்காக உருவாக்கப்படல, That place was created for the devil and his angels. பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் உண்டாக்கப்பட்ட இடம். So you are a spirit being living in a body. நீங்கள் ஒரு ஆவின் மனுஷன், ஒரு சரீரத்துல வாசம் பண்றீங்க. So if things fail in our life, ஆகிய நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் தவறி we're going to find the reset button. அதனால அந்த ரீசெட் பட்டனை ஆரம்பிக்கிற How to பட்டன் reconnect? எப்படி நம்ம மறுபடியும் You got to go back to the maker's manual. ஆகினால நம்ம உண்டாக்கின அந்த தேவனுடைய புஸ்தகத்துக்கு நம்ம போவோம். Therefore I said to you earlier, ignorance is the believer's worst enemy, not the devil. ஆகினால முன்பு சொன்னார், அறியாமை அதுதான் நமக்கு விரோதியான ஒரு காரியம். In this book is given a pattern for your life and my life. இந்த புஸ்தகத்துல தேவன் நமக்கு ஒரு அச்சடி கொடுத்திருக்கிறார். The greater you get into this word, the greater the transformation will take place. இந்த வார்த்தைக்குள்ளாக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நுழைகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெரிதாய் I செய்யப்படுவீர்கள். appreciated Pastor John when he was doing the Holy Communion, speaking about a transformed life. அதாவது பாஸ்டர் ஜான் இன்றைக்கு இந்த காலைவெளியில ஒரு மாறப்பட்ட ஒரு வாழ்க்கை குறித்து பேசுவதை அவர் பாராட்டுகிறார். Putting away anger, malice, and slander, and bitterness. கோபம், கசப்பு, மூர்க்கம் இதெல்லாத்தையும் தள்ளி போடுவது. Do you know humanity gets saved when they accept Jesus? நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு வருஷத்துல, But I realize that many believers, the mouth is not saved. எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கு, ஆனா அந்த வாய் மாத்திரம் பொல்லாது, அது ரட்சிக்கப்படவே இல்லை. In church I'll say, I'm saved, I'm saved, I'm saved. சபையில சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். When they go outside and speak and you realize the mouth is not saved. வெளியில போய் அவங்க பேசும்போது அப்பதான் தெரியும் பாருங்க ரட்சிக்கப்படாதவங்க. You need Isaiah chapter 6 experience. உங்களுக்கு ஏசாயா 6ஆம் அதிகாரத்தினுடைய அனுபவம் தேவை. When he saw the Lord high and lifted up, கர்த்தர் உயரமாய் இருக்கிறதை அவர் கண்டபோது, he said, I'm a man of unclean lips. அசுத்த உதடுள்ள மனுஷனாய் இருக்கிறேன் என்று And சொன்னார். the Bible says a coal was taken from the fire and placed upon his mouth and said, now your mouth is healed. வேதம் சொல்கிறது, அக்கினி தழலை ஒன்னு எடுத்து கொண்டு வந்து அவருடைய வாயில வைத்து இப்பொழுது நீ சுத்தம். How we need our mouths to get saved. எப்படி நம்ம வாயை சுத்தமாக்கப்படுவது. You can't say a slip of the tongue is no fault of the mind. சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய வாயின் தவறுதல் என்னுடைய மனதின் தவறுதல். Because my Bible says that the mouth speaks from the abundance of the heart. வேதம் சொல்லுகிறது நம்முடைய இதயத்தின் நிறைவுதான் வாயு பேசுது. We need a heart transplant. நமக்கு ஒரு இருதயம் மாற்றப்பட வேண்டும். I'm not talking about this heart. இந்த இருதயம் அல்ல. When the Bible speaks about the heart, he's speaking about this seat of thinking and operation. வேதம் இருதயம் என்று சொல்லும்போது நம்முடைய சிந்தை அதுதான் சிந்திக்கிறது. If it was this heart transplant, இந்த இருதயம் சிகிச்சை இருக்கு, then all of you must come to South Africa. நீங்க எல்லாரும் தென் ஆப்பிரிக்காவுக்கு தான் வரணும். Some of you young ones that born, you don't know that the first heart transplant
in the world in 1964 took place in South Africa. அதாவது உங்களில இப்பொழுது இருக்கிறவங்க சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பீங்க. ஆனா முதல் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இந்த இருதயம் மாற்றப்பட்டது 1964ஆம் ஆண்டு ஆப்பிரிக்காவில தான் செய்யப்பட்டது. But the man who performed the heart transplant, அந்த இருதயத்தை மாற்றினவன் Dr. Chris Barnard, டாக்டர் கிறிஸ் பார்னார்ட், he needed a heart transplant. அவனுக்கு வந்து இருதயம் மாற்றப்பட வேண்டியதா இருந்தது. He had marriage failure upon marriage failure upon marriage failure. அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில கல்யாணத்துக்கு மேல கல்யாணம் மாறிக்கொண்டே இருந்தது. There's a picture of him carrying a little baby on a beach. ஒரு படம் ஒண்ணு இருந்தது. அவன் வந்து ஒரு குழந்தையை தூக்கி கொண்டிருந்தான். When she grew to 18 years of age, he married her. அவள் 18 வயது ஆகும்போது அவளையே திருமணம் செய்து கொண்டார். So if it is this heart transplant, இந்த இருதயம் மாறப்பட வேண்டும். he needed this heart transplant. அவனுக்கு வந்து இந்த இருதயம் மாற்றப்பட Do வேண்டும். you know the purpose of you coming to church? உங்களுக்கு தெரியுமா என்ன காரணம் நீங்க சபைக்கு வரீங்க? This altar is here for you to connect with the kingdom of heaven. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க இணைந்து கொள்வதற்கு இந்த வேளை, இந்த நேரம். Because we are in a fallen state. காரணம் நாம் விழுந்து போன ஒரு நிலையில இருக்கிறோம். No matter how good our parents were and gave birth to us, எந்த அளவுக்கு நம்முடைய பெற்றோர்கள் நல்லவர்களா இருந்து நம்மளை பெற்றெடுத்தாங்களோ, all of humanity எல்லா is in மனுக்குலமும் a fallen state. அது விழுந்து போன நிலைமையில இருக்கிறது. There might be improvement from one generation to another. ஒருவேளை ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் நல்லதுக்காக. You might be better than your father. ஒருவேளை உங்க அப்பா அம்மாவை காட்டிலும் He might be better than his father. அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லவங்களா இருந்திருப்பாங்க. But the Bible says in Romans chapter 3 verse 23, ரோமர் 3:23 சொல்லுகிறது, all have sinned. எல்லாரும் பாவம் செய்திருக்கிறாங்க. All is all. எல்லாம்னா எல்லாம் தான். நான் இல்ல அங்கதான். All, every one of us. நம்ம எல்லாரும் ஆகினால, therefore Isaiah chapter 64 and verse number 6 says, ஆகினால ஏசாயா 64, all our righteousness is like filthy rags. நம்முடைய நீதி எல்லாம் கந்தையாய் இருக்கிறது. We have the imputed righteousness of Christ upon our life. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவினுடைய நீதி வந்திருக்கு. The greater Jesus grows in your life, the greater your life will transform. எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வளர்றாரோ அந்த அளவுக்கு நம்ம அவரை போல வளரும். My message to you today, அவருடைய செய்தி இந்த கால வேளையில, how to live naturally, supernaturally. எப்படி இயல்பாக நம்ம வாழ்ந்து இயற்கைக்கு அப்பாலாக நம்ம வாழ்வது. I must not struggle to be a believer. ஒரு விசுவாசியாய் வாழ்வதற்கு நாம் போராட வேண்டிய அவசியம் கிடையாது. After I've accepted Jesus as my Lord and Savior, இயேசு கிறிஸ்துவை இரட்சகரும் ஆண்டவருமாய் ஏற்றுக்கொண்ட பிறகு, after I've been sanctified by the Spirit, பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு, infilled with the Holy Ghost, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, I must study how to live naturally, supernaturally. நான் எப்படி இயல்பாக இயற்கைக்கு அப்பாலாக நம்ம வாழ முடியும் என்று கற்றுக்கொள்ள. Not in this season and that season. இந்த காலத்திலும் அல்ல, அந்த காலத்திலும் அல்ல. Not only when everything is well and things are not well. எல்லாம் நல்லா இருக்கும் போதும் மாத்திரமல்ல, In all seasons. எல்லா காலத்திலும் கூட How to live naturally, supernaturally. எப்படி இயல்பாக நம்ம வாழ முடியும். Have you ever thought about creation? இந்த சிருஷ்டிப்பை குறித்து நீங்க சிந்தித்திருக்கிறீங்களா? God created everything perfectly. தேவன் எல்லாவற்றையும் சரியாய் நேர்த்தியாய் படைத்தார். Look at a bird flying. பறவையை பாருங்க, அது எப்படி பறக்குது. It flies naturally. அது இயல்பாக பறக்குது. You try to fly, you can't make it. நீங்க பறக்க பாருங்க, முடியாது. We need at least 10,000 ringgit to fly. நமக்கு வந்து ஒரு 10,000 ரிங்கிட் வேணும் பறக்கிறது. God created the bird naturally to fly. தேவன் வந்து பறவையை இயல்பாக படைத்தார் பறப்பது. You look at the fish that is in the water. நதியில இருக்கிற மீனை பாருங்க, அது எப்படி அப்படியே நீச்சல் It அடிக்குது. operates on its natural phenomenon. அது தன்னுடைய இயல்பாக அது வந்து நீச்சல் அடிக்குது. How God created it is the way it swims. தேவன் எப்படி படைத்தாரோ அந்த விதத்துக்கு அது நீச்சல் அடிக்குது. Similarly, when you come into the kingdom, அதே போல நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வரும், God wants to impart inside of us His nature, தேவன் நமக்குள்ளாக தம்முடைய சுபாவத்தை வைக்க இருக்கிறார். so that you are not switched on to be a Christian and switched off to be a non-Christian. ஆகையினாலே நம்ம வந்து ஒரு கிறிஸ்துவரா இருப்பதற்கு அந்த பட்டன் அமுக்குவதற்கோ அல்லது கிறிஸ்துவர் அல்லாம இருப்பதற்கு பட்டன் அமுக்குவதற்கால். I don't know about here, but in South Africa,
இங்க எப்படி தெரியல, தென்னாப்பிரிக்காவுல The moment Sunday they come through the door, they switch Christian. அதாவது அங்க உள்ளவங்க சபைக்கு வரும்போது அந்த நாள்ல வரும்போது பட்டன் அமைக்கிறவங்க கிறிஸ்தவர். Monday when they go to work, they switch off Christian. திங்கட்கிழமை வேலைக்கு வந்து பட்டன் அமைக்கிறவங்க ஒண்ணும் இல்ல. Then they say, but you don't know under what environment I'm working. அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாது நான் எந்த ஒரு சூழ்நிலையில வேலை செய்யறேன். I have terrible people working with me, pastor, you don't know. ஐயோ, நான் வேலை செய்யற இடத்துல இருக்கிற மக்கள் எவ்வளவு கொடூரமானவங்க உங்களுக்கு தெரியாது பாஸ்டர்னு சொல்லுவாங்க. Actually, that is the place where your Christianity must shine. ஆனா பிரியமானவர்களே, அந்த இடத்துல தான் உங்களோட கிறிஸ்தவம் பிரகாசிக்க வேண்டும். The darker the night, the brighter the star must shine. எந்த அளவுக்கு இரவு இருட்டா இருக்கிறதோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வெளிச்சமா இருக்க வேண்டும். The world that we live in today is a far cry from where God wanted it to be. நாம் வாழ்கின்ற உலகம் இன்றைக்கு தேவன் படைத்த நோக்கத்தை விட்டு அப்பாலாக இருக்கிறது. So we got to educate ourselves. ஆகிய நம்ம வந்து நாமே சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். That word is very important. அந்த வார்த்தை மிக முக்கியம். You got to educate yourself. உங்களை நீங்களே சரிப்படுத்திக் கொள்ள. How you educate yourself? எப்படி நீங்க சரிப்படுத்திக் கொள்வீங்க? Learning is first the process of unlearning. படித்துக் கொள்வதை நம்ம வந்து அதை படிக்காததாக நம்ம காணப்பட வேண்டும். Those things that should not be, we've got to unlearn it. எந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியதோ அதை நம்ம வந்து கலட்டி போட வேண்டும். And we've got to familiarize ourselves with the way God intended us to be. தேவன் எந்த விதத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி எண்ணி இருந்தாரோ அந்த காரியத்துக்கு நம்ம சரிப்படுத்திக் And do கொள்ளணும். you know how we can live naturally, supernaturally? உங்களுக்கு தெரியுமா எப்படி இயல்பாகவும் இயற்கைக்கு அப்பாலாகவும் நம்ம வாழ முடியும் என்று? Hallelujah. அல்லேலூயா. We got to go back to the operator's manual. நாம் இந்த ஆபரேட்டருடைய புத்தகத்துக்கு நம்ம திரும்பி போக வேண்டும். Say, I'm going to set the reset button today. இன்றைக்கு அவர்கள் வந்து அந்த பட்டன் இருக்குது, ஆரம்ப பட்டன். I'm going to do it today. Say, I'm going to do it today. சொல்லுங்க, நான் அதை செய்ய போறேன் இன்னைக்கு. So David says, blessed is the man. ஆகிலும் தாவீது சொல்கிறார், So you were meant to be blessed. நீங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷராய் இருக்க வேண்டும். God can't curse that what he's blessed. Devan- Sorry, Satan can't curse what God has blessed. தேவன் ஆசீர்வாதத்தை சாத்தான் சபிக்க முடியாது. He said, blessed is the man. அதாவது கர்த்தர் Blessed is the man. ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். In other words, the world must look at you and say, you are blessed. உலகம் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. How is he blessed? எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க? Blessed is a man that walketh not in the counsel of the ungodly. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல். What does it mean, do not walk in the counsel of the ungodly? எப்படி, அதாவது என்ன அந்த ஒரு அர்த்தம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் இருப்பது? Your life is a journey, it's not a destination. உங்களுடைய வாழ்க்கை வந்து பிரயாணம், அது வந்து ஒரு முடிவு அல்ல. So we walk through this life. ஆகினால் இந்த வாழ்க்கையில நம்ம நடந்து போறோம். And in our walk we need to get educated. நம்முடைய நடக்கையில நம்ம வந்து கல்வி அடைய வேண்டும். So he said the blessed man is the one who does not walk in the knowledge of the ungodly. ஆகினால எந்த ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், அவன் வந்து துன்மார்க்கனுடைய ஆலோசனை You know, நடக்கணும். oftentimes the sad thing about the church, பரிதாபமான ஒரு காரியம், சபையில ஒரு காரியம் என்னன்னா, when we have a situation and a problem, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு குழப்பம் we இருக்கு, go and knock on the wrong door. நாம் போய் தப்பான ஒரு கதவுல தட்டுகிறோம். You've been saved, நீங்க you've ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, been born again, நீங்கள் மறுபடியும் you speak in tongues, நீங்க அந்நிய பாஷையில பேசுறீங்க. but how is it you go for counsel to the ungodly person? எப்படி நீங்க வந்து ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷரிடத்தில் நீங்க ஆலோசனைக்கு போறீங்க? You go for wisdom by a person that doesn't have salvation. அதாவது ரட்சிப்பில்லாத ஒரு மனுஷனிடத்தில் நீங்க ஞானத்துக்கு போறீங்க. Many cases they say, what's the use you being a Christian? Change and come back to another religion. ஆகிலாம் சொன்னா, ஏன் நீங்க கிறிஸ்தவன் இருக்க, அதை விட்டுட்டு நீங்க வேற மதத்துக்கு வந்துருங்க. All the counsel of God தேவனுடைய ஆலோசனை has எல்லாம் been deposited inside this house. இந்த வீட்டுக்குள்ளாக அது விதைக்கப்பட்டிருக்கிறது. That's why God has established the apostle, the pastor, the prophet, the evangelist, the teacher in the kingdom. ஆகினால் தேவன் சபையிலே தம்முடைய அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகரையும் போதகர்களையும் மேய்ப்பரையும் வைத்திருக்கிறார். I'll tell you why we don't come to the counsel of the godly, we go to the counsel of the ungodly. அவர் சொல்ல விரும்புகிறார், ஏன் நம்ம வந்து தேவனுடைய ஆலோசனை பெறாமல் நம்ம வந்து மற்ற இடத்துக்கு When you come to the counsel of the godly, you don't like it. நீங்கள்
தேவனுடைய ஆலோசனைக்கு நம்ம வரணும்னாக்கா நமக்கு அது பிடிக்காது. I don't know in this church, but in South Africa, இந்த சபை பத்தி தெரியாது, தென் ஆப்பிரிக்காவில் as a father in the faith, the moment you tell the person, I love you enough to tell you this is the wrong thing you're doing, they leave the church and go away. ஆகையினால ஒரு தகப்பனாக, சபையின் தகப்பனாக அவங்களுக்கு சொல்லுவாரானால், நீங்க செய்யற சரியில்லை, நீங்க இந்த வழியில இப்படி போகணும்னாக்க சபையை விட்டு போயிடுவாங்க. For some people, correction is a destruction. சிலருக்கு திருத்துவது தங்களை அழிப்புவதாக இருக்கும். The Bible says in the book of Proverbs chapter 25 verse 26. நீதிமொழிகள் 25:20 வசனம் சொல்லுகிறது, when a righteous man falls down before the ungodly, he becomes like dirty water. ஒரு நீதிமான் ஒரு துன்மார்க்கன் முன்பாக விழும்போது அது ஒரு சாக்கடையா இருக்கும். In other words, he says, blessed is a man that does not walk in the counsel of the ungodly. அதனால என்ன ஒரு அர்த்தம்னாக்க துன்மார்க்கனுடைய ஆலோசனையினாலே நடவாமல். How to live naturally, supernaturally. எப்படி இயற்கையாகவும் இயற்கைக்கு அப்பாலாகவும் நம்ம வாழ முடியும். Number 2. இரண்டாவது, who does not stand in the way of sinners. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். What does it mean to say do not stand in the way of sinners? பாவிகளுடைய வழியில் நிற்காமல் இருப்பது என்ன? Sinners are on the way to destruction. பாவிகள் அழிவின் பாதையிலே கடந்து போகிறாங்க. Don't let your lives be so that when they look at you they say there's no hope, let me go to destruction. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீ ஒண்ணுத்துக்கு லைக் பண்ணவும் நீ இப்போ அழிந்து போ. In other words, a kind of life that you and I must possess must make a turnaround in their life. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையானது நம்முடைய வாழ்க்கை அப்படியே ஒரு மாற்றத்துக்குள்ளாக திரும்பி வருவது. Don't live your life in such a way that you are a stumbling block to the unbeliever. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அவிசுவாசிகளுக்கு ஒரு முட்டுக்கல்லாய் இருக்க கூடாது. So if you want to be a blessed man, நீங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் இருக்க வேண்டும். do not walk in the counsel of the ungodly. பாவிகளுடைய ஆலோசனையில் நடவாமல். Number 2, இரண்டாவது, do not stand in the way of sinners. பாவிகளுடைய வழி நில்லாமல். Be the manifestation of God in the situation. தேவனுடைய ரூபமாக நீங்கள் அந்த சூழ்நிலையில இருக்க வேண்டும். The Bible says in Matthew chapter 5 verse number 13 and 14. வேதம் மத்தேயு 5:13 சொல்லுகிறது, You are the light of the world. You are the salt of the earth. நீங்கள் உலகத்தின் வெளிச்சமா இருக்கீங்க, பூமிக்கு உப்பா இருக்கீங்க. That is the transfer of God's glory upon your life. அதுதான் தேவனுடைய ரூபம் நம்முடைய வாழ்க்கையில In other words, if people want to see the way to heaven, they must not look beyond you. அதாவது மனுஷர்கள் பரலோகத்தினுடைய வழியை பார்க்க கூடுமானால் உங்களை தாண்டி அல்ல. You are the light of the world. நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. When people are in darkness, you must be the light. இருளில இருக்கிற மக்கள் அவர்கள் பார்க்க வேண்டியது நீங்கள் தான் வெளிச்சம். If people got no value system to their life, வாழ்க்கையில அவங்களுக்கு அர்த்தமே இல்லனாக்கா, you are the preservative, you are the salt of the earth. நீங்க தான் பூமிக்கு உப்பா இருக்கீங்க, அவங்களை சாரத்தோடு வாழ்வதற்கு. By the way, Jesus said this in John chapter 8, says, I am the light of the world. இயேசு 8ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறாரு, யோவான் 8, நானே உலகத்தின். Yeah, he says you are the light of the world. இங்க அவர் சொல்ற நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. That's how powerful the light that he carries transfers onto you. ஆகினாலே அவர் சுமந்து கொண்டிருக்கிற அந்த ஒளியானது எவ்வளவு வல்லமையா இருக்குது, உங்களை மாற்றக்கூடியது இருக்கு. Has anybody ever looked at you and said, I see God in you? யாராவது உங்களை பார்த்து சொல்லிருக்காங்களே, ஆண்டவரை உங்களை பார்க்கிறேன். One day I was fishing in the sea. ஒரு நாள் கடல்ல அவர் மீன் பிடித்துக் I was கொண்டார். standing on the rocks. அவர் அந்த கட்பாறையில் நின்று கொண்டு, and there was a man standing next to me. அவரோட பக்கத்துல ஒரு மனுஷர் இருந்தாரு. He smoked now and then. அப்பப்ப புகையடிச்சிட்டு இருப்பாங்க. We greeted each other, that's all we knew. அப்பப்ப வாழ்த்தி கொண்டிருப்பாங்க. And all we just standing for a long time holding the rod. கொஞ்ச நேரம் நின்னுகிட்டே இருந்தாங்க மீன் பிடிக்க. Suddenly I had a bump on my rod. திடீர்னு அவருடைய அந்த தூண்டில்ல ஏதோ ஒன்னு இழுக்க ஆரம்பித்தது. I struck it. இழுத்தாரு. When I reeled it in, I caught a big fish. இழுத்த உடனே ஒரு பெரிய மீன் வந்துச்சு. This man is asking me. இந்த மனுஷன் கேக்குறான், but the servants of God are really blessed, eh? அவன் என்ன சொல்றாங்க, தேவனுடைய ஊழியர்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள. தம்மிஸ்தா தம்மடிப்பீங்களா? I'm asking him. அவர் பார்த்து கேட்டாரு, say which church you go to? அவர் கேட்டாரு, நீங்க எந்த சபைக்கு போறீங்கன்னு. He says, I'm not a Christian. அவன் சொன்னா, நான் கிறிஸ்தவன் இல்ல. I said, I preach all over in crusades and tents. Did you hear me there? அவரு கேட்டார், அவனை பார்த்து, நான் கூடாரங்கள்ல பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் பேசுறேன். He says, no, first time I'm meeting you. இல்லையே, நான் இதான் முதல்ல உங்களை சந்திக்கிறேன். What he told me? என்ன சொன்னீங்க?
He says, the servants of the Lord are blessed. தேவனுடைய ஊழியக்காரங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. I got a shock of my life. ஆகினால அவருடைய வாழ்க்கை அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. I said, Lord, I only greeted this man and we kept quiet, we were fishing. ஆண்டவரே, நான் இந்த மனுஷனை வாழ்த்துதான் இருந்தேன், மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், இவன் இந்த மாதிரி இப்படி சொல்றானே. Next thing he's telling me, he's not even saying you're a Christian. He says, but the servants of God are blessed. How did he know that I'm a pastor? அதாவது எப்படி அவனுக்கு தெரியும் நான் பாஸ்டர் இல்ல, ஆனா தேவனுடைய ஊழியக்காரங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. You see, there is a transference of the glory of God as you become to understand how to live naturally, supernaturally. தேவனுடைய ஆசீர்வாதமானது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிறதை நம்மளை மாற்றுகிறது. One day I was walking in a shopping mall. ஒரு நாள் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நடந்து கொண்டு Very hot weather. I had a half pants. ரொம்ப உஷ்ணமா இருந்தது. ஆகினால ஒரு My wife and my children were walking into this new mall. அவரும் அவருடைய மனைவியும் இந்த புதிய சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு இருக்காங்க. One African woman. ஒரு ஆப்பிரிக்கா மனுஷி. Not Indian, African. இந்தியர் இல்ல, ஒரு ஆப்பிரிக்கா மனுஷி. She's a pastor, pastor. அவ திடீர்னு பார்த்து கூப்பிடுறா, பாஸ்டர் பாஸ்டர்னு கூப்பிடுறா. I look this way, I look that way. Who she's calling? இப்படியும் அப்படியும் பார்த்தாரு, யாரை கூப்பிடுறாங்க? I said maybe so many pastors are here. ஒருவேளை அங்க நிறைய பாஸ்டர்ங்க இருக்காங்க போல இருக்கு. She stood up, she's a pastor. You pastor. அவங்க எழுந்து சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க தான். Please come and pray for me. வாங்க வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. All the people stopped and they started looking. எல்லாரும் மக்கள் நின்று போய் அவரை பார்த்தாங்க. I went there to pray for her. She was crying. I was praying for her. அவருக்கு அங்க போய் ஜெபிக்கும்போது அவ அழுகுறா. I'm asking, how does she know who I am? ஆகினால அவருக்கு ஒரு கேள்வி, எப்படி அவளுக்கு தெரியும் இவர் ஒரு பாஸ்டர்? Jesus said, you are my epistles, written upon your forehead, நீங்கள் தான் என்னுடைய நிருபங்கள், உங்களுடைய நெற்றியில் எழுதியிருக்கு, உங்களுடைய இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, read and known of all men. எல்லா மனுஷர்களும் அறிந்தவர். You've got to walk in such a way in this world. நீங்க இந்த உலகத்தில் நடக்கிற விதமானது naturally, இயற்கையாக, supernaturally. இயற்கைக்கு அப்பாலாக. Thirdly, மூணாவது, blessed is a man that walketh not in the counsel of the ungodly, nor stands in the way of sinners, nor sits in the seat of the scornful. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழி நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். Has anybody sat in the seat of the scornful? பரியாசக்காரருடைய உட்கார இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? The Full Gospel Church, they said, if you go to the bioscope, it's a seat of the scornful. இந்த பூர்ண சுவிசேஷ சபைக்கு போனீங்கன்னாக்கா அங்க சொல்லுவாங்க, what is it? If you go to the bioscope, cinema, and sit there, that's a seat of the scornful. புரிந்து கொள்ளுங்க, சினிமா வந்து அங்க பைஸ்கோப். Then I'm thinking, if I sit in the bus, அகிலம் பஸ்ல உட்காரும்போது, is that the seat of the scornful? அது பரியாசக்காரர் உட்கார முடியுமா? So when the Bible says, blessed is a man that does not sit in the seat of the scornful. வேதம் சொல்லுகிறது பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல். What is the seat of the scornful? பரியாசக்காரர் உட்காரும் இடம் என்னது? It is the seat of thinking. அது வந்து சிந்திக்கும் அந்த ஆசனம். The seat of operation. அது ஆபரேட் பண்ற அந்த இடம். In other words, don't think like the scornful people. பரியாசக்காரர் சிந்திக்கும் விதமாக நம்ம சிந்திக்க கூடாது. Don't think like them, don't talk like them. அவங்களை போல சிந்திக்காதீங்க, பேசாதீங்க. Don't live like them. அவங்களை போல வாழாதீங்க. You got to correct the entire cycle. ஆகினால இந்த சக்கரத்தை நீங்கள் முழுசுமாக இணைக்க வேண்டும். Be careful of your thoughts. உங்களுடைய சிந்தனை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. Your thoughts will become your words. உங்களுடைய சிந்தனை தான் உங்களுடைய வார்த்தைகளாய் மாறும். Your words will become your action. உங்களுடைய வார்த்தை தான் செயலாக மாறும். And your actions will become your lifestyle. உங்களுடைய செயல் தான் உங்களுடைய வாழ்க்கையாய் மாறும். You got to watch that circle. அந்த சக்கரத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். Don't make one silly joke. ஒரு worldly joke. உலக பிரகாரமான ஒரு ஜோக் நீங்க செய்ய வேண்டாம். Because immediately that begins to brood into something else. காரணம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏதாவது ஒன்று உருவாகும். This is how the perishing people think. இப்படிதான் அழிந்து போற மக்கள் சிந்திப்பாங்க. This is the way they behave. விதமாக அவங்க வாழ்வாங்க. You want to be a blessed man. நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் வாழ்வதற்கு. Do not sit in the seat of the scornful. Don't have the mindset of the world. பரியாசக்காரர் சிந்திக்கிற விதமாக அவங்க பேசுகிற விதமாய் வேண்டாம். So what is the recipe to live naturally, supernaturally? ஆகிய இயற்கைக்கும் இயற்கைக்கு அப்பாலாக வாழ்வதற்கு அதுக்குரிய ரெசிபி என்ன? Verse number 2 says, வசனம் 2 சொல்லுகிறது, but his delight is in the law of the Lord.
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவன். And in his law doth he meditate day and night. இரவும் பகலும் அவன் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறவன். Meditation must become a lifestyle. நாம் தியானிக்கிற காரியமானது நம்முடைய The law of God must become a lifestyle. தேவனுடைய பிரமாணமானது நம்முடைய வாழ்க்கையினுடைய விதமாய் மாற We வேண்டும். mustn't wait for a solemn assembly. நம்ம ஒரு மௌனமா இருக்கிற ஒரு We mustn't கூட்டத்துல wait for fasting and prayer. உபவாசமும் ஜெபமும் அதுக்கு காத்திருப்பது. Then delight in the law and meditate in the word. தேவனுடைய வேதத்தில் இரவும் பகலுமாய் தியானமாய் இருப்பது. Every day, day and night, night and day. ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் பகலும் இரவுமாய். That's what will develop you into living naturally, supernaturally. அவ்விதமாக தான் நம்ம இயற்கைக்கு அப்பாலாகவும் வாழ்வது. I must have read this Bible over 50 times from cover to cover. இந்த வேதத்தை அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 முறைக்கு மேலாக வாசித்திருக்கிறார். It's never gone stale. அது தெவிட்டு போகவில்லை. Jesus said, I am the living bread that came down from heaven. இயேசு சொன்னார், நானே ஜீவாப்பம் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய. Your fathers ate manna in the wilderness and they died. உங்களுடைய பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை சாப்பிட்டு But I am the living manna that came down from heaven. நானே ஜீவாப்பமாக வானத்திலிருந்து If any வந்த மன்னா. eat of me shall live forever. என்னை சாப்பிடுகிறவன் அவன் என்றென்றுமாய் வாழ்வான். This word will not only establish you for now, but it will take you into eternity. இந்த வார்த்தையானது இப்பொழுதுக்கு மாத்திரமல்ல, அது பரலோகத்துக்கும் உங்களை எடுத்து செல்லும். The Bible says வேதம் he சொல்கிறது, delights in the law. கர்த்தருடைய வேதத்தில் அவன் மகிழ்ச்சியா இருக்கிறான். What is the law to be done with? பிரமாணம் என்ன செய்யும்? You got to obey the law. அதை கீழ்ப்படிய வேண்டும். You got to keep the law. அதை வைத்துக் கொள்ள வேண்டும். Can you see how you can live naturally, supernaturally? இயற்கைக்கு அப்பாலும் எப்படி வாழ்வது எப்படி தெரியுமா? The effect of the law has to take place in your life. அந்த பிரமாணத்தின் காரியமானது நம்முடைய வாழ்க்கையில செயலாக In his law doth he meditate day and night. இரவும் பகலுமாய் தேவனுடைய வார்த்தையிலே தியானமாய் இருக்கிறான். Every morning. காலையிலும். My wife and I will have assembly in the house. அவரும் அவருடைய மனைவியும் வீட்டிலே அவர்கள் Before we step out of the door, வீட்டின் வாசலை விட்டு கடந்து போகிறதுக்கு I will முன்பாக take my guitar and we'll sing and we'll worship God like we're having church. அவர்கள் தங்களுடைய கீட்டாரை எடுத்து சபையில பாடி ஆராதிக்கிறது போல Together we'll read 3 or 4 chapters together. ஒன்றாக 2-3 அதிகாரங்கள் அவங்க வாசிப்பாங்க. The word will be established. தேவனுடைய வார்த்தை உறுதிப்படும். When I walk out of the door, அந்த வாசல் விட்டு வெளியே போகும்போது, thy word is a lamp unto my feet and a light unto my path. உம்முடைய வேதம் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாயும் தீபமாயும் இருக்கும். Psalms 119 and verse 105. சங்கீதம் 119 வசனம் 100. How to get educated? எப்படி நம்ம கல்வி அடைவது? To live naturally, supernaturally. இயற்கைக்கு அப்பாலாகவும் வாழ்வது. Won't keep you much longer. Verse number 3. அதிகமாக வைத்துக் கொள்ள விரும்பல. 3ஆம் வசனம். He shall be like a tree planted by the rivers of water. அவன் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு. Hallelujah. Hallelujah. How many of you want to be planted by the rivers of water? எத்தனை பேர் உங்களிலே நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பது? What did you know about a tree that's planted by the rivers of water? உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும்? நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்ட மரங்கள். It lives healthy. அது சுகமாய் வாழும். It brings forth fruit. அது கனிகளை உண்டாக்கும். Its leaves are always green. அவங்களுடைய இலைகள் பசுமையாய். No matter what season is there. என்ன காலமாயிருந்தாலும் சரி. Even if it is not the harvest season, it will be green. அது அறுவடை காலம் இல்லாவிட்டாலும் அது பசுமையாய். If it is the blooming season, it will be green. அது இலை உதிர நேரமாயிருந்தாலும் அது இலை பச்சை. Even if the season becomes winter and dry, it's by the rivers of living water. குளிர் காலத்திலும் அது உயிரோடு இருக்கும். He shall be like a tree planted by the rivers of water. நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்ட மரங்களைப் போல. He shall bring forth fruit in his season. தன்னுடைய காலத்தில் தன் கனியை His கொண்டு leaf also will not wither. இலைகளும் உதிராது. When you know how to meditate, நீங்கள் தியானிக்க தெரிந்து கொள்வீங்கன்னா, it will change your entire lifestyle. உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அது மாற்றக்கூடும். Do you know this fact? இந்த ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க. What you meditate in your heart, you will manifest in your flesh. உங்களுடைய இருதயத்துல என்ன தியானிக்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையின் மாம்சத்துல அது வெளிப்படும். See, all of the organizations that are around are only touching the symptoms. உலகத்தில் இருக்கிற ஸ்தாபனங்கள் எல்லாம் பாருங்க அந்த சிம்டம் தான் தொடர இருக்கிறது. AA for alcoholics. AA குடி போதை உள்ளவங்களுக்கு. You are alcoholic, come to AA.
அதாவது நீங்க ஒரு குடி போதகனா இருப்பீங்கன்னாக்கா ஏஏக்கு வாங்க. That's only the symptom. அது வந்து ஒரு சின்ன அடையாளம் தான். This problem is a heart problem. இந்த பிரச்சனை வந்து நம்முடைய இதயத்தினுடைய பிரச்சனை. God says, I'll take away the stony heart, I'll give you a heart of flesh. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய கல்லான இதயத்தை நான் எடுத்து I will do a new thing in your midst. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்வேன். So you've got to understand this very much. நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த As you meditate the word of God, நீங்கள் தேவனுடைய வசனத்தை தியானிக்க you'll இருக்கும்போது manifest the same way in your flesh. உங்களுடைய வாழ்க்கையில அதே காரியத்தை நீங்க அனுபவிப்பீங்க. Says the leaf also will not wither, இலையும் உதிராது, and whatever he does, he will prosper. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். How many of you'd love whatever you touch must turn to gold? எத்தனை பேர் உங்களில விருப்பப்படுறீங்க நீங்க தொடுவதெல்லாம் பொன்னாக மாற வேண்டும் என்று? Some people touch gold, it becomes cold. சிலர் வந்து பொன்னை தொடுவாங்க, அவங்க சளி தோஷம் பெற்றுக் கொள்வாங்க. I want to be that kind of person. அந்த ஒரு மனுஷனா இருக்க நான் ஆசைப்படுறேன். In everything that I set my hands to do, நான் என் கையை எதுல வைக்கிறேனோ அது மாறணும். I must prosper. நான் செழிப்பா இருக்க வேண்டும். And did you know when God is with you, தேவன் உங்களோடு இருக்கும்போது He will guide you. He அவர் will உங்களை lead வழி you. நடத்துவார். And wherever God leads and God guides, எங்கெல்லாம் தேவன் வழி நடத்தி உங்களை காத்துக் கொள்கிறாரோ success is guaranteed. வெற்றி நிச்சயம். You do it in your own strength, you'll fail. உங்க சொந்த பலத்தினால நீங்க செய்வீங்க, நீங்க தோல்வி Therefore அடைவீங்க. the Bible says we lean not upon the arms of flesh. வேதம் சொல்கிறது உங்களுடைய மாம்சத்தின் பலத்தில The சாய்ந்து arms of flesh will fail you. மாம்சத்தின் பலம் உங்களை But thank God கைவிடும். underneath are the everlasting arms. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கையின் கீழாக நம்ம வந்து அடைக்கலம் பெறுகிறோம். Blessed is the man. ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். But the ungodly are not so. ஆனால் துன்மார்க்கன் அப்படி அல்ல. They are like the chaff the wind draws away. அவன் பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறான். Therefore the ungodly will not stand in the judgment of the righteous. ஆகினால் என்ன ஆகுது? துன்மார்க்கன் நியாய தீர்ப்பில் நிலை நிற்பதில்லை. God knows the way of the righteous, but the way of sinners shall perish. நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கனுடைய வழியோ அழியும். How to live naturally? எப்படி இயற்கையாய் வாழ்வது? Supernaturally. இயற்கைக்கு அப்பாலாக வாழ்வது. Sometimes I just look into the sky. சில சந்தர்ப்பம் அப்படியே வானத்தை பார்ப்பார். I see the birds flying, பறவைகள் பறக்கிறதை பார்ப்பார். eagles gliding, கழுகுகள் அப்படியே ஜூம் அப்படி போவோம். effortlessly. அது எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல். They are operating for what God created them. தேவன் அவைகளை எதற்காக படைத்தாரோ அவ்விதமாக செயல்படுது. When I see a fish cutting through the water, ஒரு மீன் வந்து தண்ணில நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி அப்படியே வளைஞ்சு I don't think the fish ever gets tired. அந்த மீனை ஒரு காலமும் களைப்படையாது. It's operating on the level that God created it for. தேவன் எதற்காக அதை படைத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு அது செயல்படுது. If that is a lesson for us to glean from, don't you think we have a better life? அந்த காரியங்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தேவன் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை செய்திருக்கிறார். There is a better way for you and I. உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு நல்ல ஒரு வழியை உண்டாக்கி Live naturally, supernaturally. இயற்கையாக இயற்கைக்கு அப்பாலாக Hallelujah. Hallelujah. How many of you desire that? எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire that? எத்தனை பேர் அதை Let me tell you something. David says in Psalms chapter 27 and verse number 4. சங்கீதம் 27 வசனம் 4ல தாவீது One சொல்கிறார். thing have I desired, ஒரு காரியத்தை நான் that I will seek after. அதையே நான் நாடுவேன். You don't desire it and have sandcastles in the air. அதாவது நீங்கள் வந்து அதை ஆசைப்படலைனாக்கா உங்களுக்கு வந்து ஆகாயத்துல ஒரு அரண்மனை கட்டி Desire is one thing, ஆசைப்படுவது ஒண்ணு, but with desire must go seeking. அந்த ஆசையோடு நம்ம வந்து செயல்பட வேண்டும். Won't it be a wonderful world? இப்படி நாம் செய்யும் போது இந்த உலகம் எவ்வளவு அற்புதமா Won't the இருக்கும். church be a wonderful church? இந்த சபையானது பாருங்க எந்த ஒரு அருமையான ஒரு அலங்கார சபையா When இருக்கும். all of us operate with the same mindset. நாம் எல்லாரும் அதே சிந்தையோடு செயல்படும் போது, Not your mindset, உங்களுடைய சிந்தை அல்ல, not your standard, உங்களுடைய ஸ்டாண்டர்ட் இல்ல, not your education, உங்களுடைய கல்வி இல்ல, the culture of the Bible. வேதத்தினுடைய கலாச்சாரமே. Hallelujah. Hallelujah. When God operates in and through us, தேவன் உங்களிலும் என்னிலும் அவர் கிரியை செய்கிறார். we'll speak with the same sound. அதே சத்தத்தோடு நாம் செயல்படுகிறோம். The reason why each of us have our own sound, ஏன் நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமான இசையோடு நாம் இருக்கிறோம். this word hasn't taken its operation in your life. இந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமாய் பதிந்திருக்கிறது. I speak to Christians. கிறிஸ்தவரோடு பேசுகிறார். I'm on this level. அவர் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறார். These people are still there. அந்த ஜனங்கள் வந்து இந்த லெவல்ல தான் இருக்கிறாங்க. Do you know that as a pastor,
உங்களுக்கு தெரியுமா, ஒரு போதகராக I can never take people to where God has taken me if I'm not willing to pick them up with me. அதாவது தேவன் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவங்களை நான் கொண்டு போக முடியாது. That is why your pastor preaches like that. ஆகினால உங்களை பாஸ்டர் அப்படி பிரசங்கிக்கிறார். That's why he disciplines you in that way. ஆகினால உங்களை அவர் சிட்சிக்கிறார். The higher God takes him, he must take you with him. எந்த அளவுக்கு உங்களை கொண்டு போகிறாரோ அந்த அளவுக்கு அவர் கொண்டு போவார். But to many of us, correction becomes destruction. அநேகருக்கு சிட்சையானது கரெக்ட் பண்ணுவது நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். Desire from today. இந்த நாள்ல இருந்து ஒரு ஆசைப்படுங்க. I'm going to live. நான் வாழ போகிறேன். Naturally. இயற்கையாக. Supernaturally. இயற்கைக்கு அப்பாலாக. Hallelujah. Hallelujah. Bow your heads and close your eyes, please. அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். When I look at you listening, I can see that this word has touched your life. உங்களை பார்க்கும்போது நான் அறிந்து கொள்ளக்கூடும் இந்த வார்த்தையானது உங்களை தொற்றிருக்குது. How did I come to this place of ministering this word like this? எப்படி இந்த நிலைக்கு தேவனுடைய ஊழியத்தில் நான் வந்திருக்கிறேன்? I desired it. அவர் அதை ஆசைப்பட்டார். I put my hand up many times. அவர் அநேக சமயத்தில் கரங்களை உயர்த்தி I said, Lord, transform me. ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லியிருக்கிறார். Transition me. என்னை சரிப்படுத்தும் ஆண்டவர். Take me to a higher level. உயர்ந்த இடத்துக்கு என்னை எடுத்துச் செல்லும். So that I can hear you speak. அப்பொழுது நீ பேசுவதை நான் கேட்க முடியும். And then I can speak what I hear. நீ பேசுவதை நான் அப்பொழுது கேட்க முடியும். There must come a time when you live naturally, supernaturally. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நேரம் வர வேண்டும் இயற்கைக்கு அப்பாலாகவும். The word of God in your mouth தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாயிலே must be the same word in the mouth of God. அதே வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையா Has somebody been touched here today? அப்படி உங்களில் யாராவது தொடப்பட்டிருப்பீங்கன்னா you want to say, Lord, touch me. நீங்க சொல்லக்கூடுமோ ஆண்டவரே என்னை தொடும் என்று சொல்வீங்க. Help me to live naturally, supernaturally. இயற்கைக்கு அப்பாலாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. Just stand where you are. I'm going to pray for you. இருக்கிற இடத்திலே நில்லுங்க, உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ண போறேன். That doesn't mean you're a backslider. இப்படி செய்வதனால நீங்கள் பின்வாங்கி போன மனுஷர் அல்ல. When you stand up, you say, I'm going to become mature. நீங்க நிற்பதின் மூலம் என்ன சொல்றீங்க? நான் ஒரு முதிர்ச்சிக்குள்ளாக நான் வாழ. I'm going to migrate from emotional Christianity to spiritual maturity. நான் ஒரு emotional Christianity. அதாவது இமோஷனலாக இருப்பது to spiritual maturity. ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு கடந்து போக. Hallelujah. Hallelujah. Is there somebody else? Just stand. I'll pray for you now. அப்படி இன்னும் இருப்பீங்கனாக்க தயவு செய்து நில்லுங்க, உங்களுக்காக ஜெபம். Thank you so much. Thank you so much. நன்றி. I can see the light of God coming upon you. தேவனுடைய வெளிச்சம் உங்களில் வருவதை அவர் காண முடியும். I can see in the spirit that God is establishing you as the light of the world and the salt of the earth. அவர் ஆவில உணர முடிகிறது நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக பூமிக்கு உப்பாய் இருக்கிறீங்க. He says, is not my word like a hammer? ஆண்டவர் சொல்லவில்லையா என்னுடைய வார்த்தை ஒரு சமட்டியை போல breaks this rock into pieces. கற்பாறையை தூள் தூளாக செய்யக்கூடியதாக. My word is as a two-edged sword. என்னுடைய வார்த்தையானது இருபுறம் உள்ள பட்டயமாய் இருக்கு. Lord, transform and change me. ஆண்டவரே என்னை மாற்றி என்னை உருமாற்றும். ஜெபம் பண்ணலாமா? Father, in the mighty name of Jesus. ஆண்டவரே இயேசுவினுடைய வல்லமையான நாமத்திலே thank you for your sons and daughters that are standing here today. ஆண்டவரே இங்க நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் மகன் மகள் ஆகியிருக்கிற இவங்களே. Lord, I never speak just another sermon. ஆண்டவரே நான் பேசினது இன்னொரு பிரசங்கமாய் இல்லாமல் I want to speak the voice of God in the earth. தேவனுடைய சத்தத்தை இங்க நான் பேச விரும்புகிறேன். What you've done for me, ஆண்டவரே அவருக்கு நீ செய்ததை you can do for others. மற்றவங்களுக்கும் நீ செய்யக்கூடும். Your word says in Romans chapter 8 verse 19. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே ரோமர் 8:19. The earnest expectation for creation itself yearneth and travaileth for the sons of God to arise. தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி உம்முடைய ஆவி ஏங்குகிறது. Lord, raise your church. ஆண்டவரே உம்முடைய சபையை raise everyone that is standing today. ஆண்டவரே இங்க நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எழுப்பும். Take them to a higher level. ஆண்டவரே உயர்ந்த இடத்துக்கு நீர் கொண்டு போங்க. And a deeper depth. ஆண்டவரே ஆழமாக. Lord, to understand how to live naturally, supernaturally. எப்படி இயற்கைக்கு அப்பாலாக வாழக்கூடிய விதத்தை. Thank you, your word shall not return void. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வெறுமையா வராது. It shall accomplish that which you purpose. எதற்காக நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பினா அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக. I bless this Emmanuel Christian Assembly. ஆண்டவரே இந்த இம்மானுவேல் கிறிஸ்து சபையை ஆசீர்வதிக்கிறார். Every father, every mother, எல்லா தகப்பன்மாரும் எல்லா தாய்மார்களையும், every brother and sister, எல்லா சகோதர சகோதரி, every boy, girl and child, எல்லா ஆண் பெண் யாவரையும் raise them up in the earth today. ஆண்டவரே அவர்கள் யாவரையும் நீர்
எழுப்பி உயர்த்தும். Pray for Pastor John and his family. ஆண்டவர் பாஸ்டர் ஜான் அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். Great wisdom and impartation and knowledge will come to him as he leads your people. சிறந்த ஞானத்தையும் ஆண்டவரை வெளிப்பாட்டையும் அவருக்கு தந்து உம்முடைய ஜனங்களை வழிநடத்த உதவி செய்யும். Thank you for our apostolic father. ஆண்டவரே எனக்காய் ஜெபிக்கிறார். I ask you to bless him with good health and strength. ஆண்டவர் நல்ல சுகபலம் கொடுத்து ஆசீர்வதியும். That his very presence will bring a change in the lives of many. ஆண்டவரே அவருடைய பிரசன்னம் ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். I ask you to bless us now. எங்களை ஆசீர்வதியும் என்று கேட்கிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.